கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் வந்து ஒரு ஷார்ட் டைமாக ஒரு பேரிஷ் கண்டிஷனில் நமக்கு ஓவர் நைட்டில் திரும்பியிருக்கு. ஸோ அதனுடைய ரிவர்ஸ் சிக்னலும் அதுக்கப்புறம் வந்து டார்கெட்டும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் தான் வச்சுருக்கேன், ஒன் டே கேண்டில் வச்சுருக்கேன். ப்ரைஸ் வந்து $2541 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நேற்று வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு 2 கேண்டில் வந்து ஓவர் நைட்டில் வந்து ஒரு பெரிய கிராஷ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஏன்னா நான் இங்கே 4 ஹவரில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ 4 ஹவரில் வச்சு காமிக்கணும் உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். இது வந்து ஓவர் நைட் கிராஷ், நல்லா பாருங்கள். ஸோ இது வந்து 2 கிராஷு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், நைட்டு மிட் நைட்லேருந்து காலையில் வரையும் உங்களுக்கு வந்து ஒரு 2 கேண்டில் வந்து ஒரு பெரிய கிராஷ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்தனால மார்க்கெட் வந்து என்ன நமக்கு சிக்னல் கொடுக்குது அப்படின்னா, மறுபடியும் வந்து நம்ம ஒன் டேயில் வைக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன் டேயில் வைக்கும் பொழுது என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு லிக்விடேஷன் எடுத்துருக்கான். மேலே நல்லா பார்க்கணும், மேலே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கா. ஸோ இதுக்கு மேலே உள்ள ஒரு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் பிரேக் அப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டோட்டலாக உள்ள லிக்விடேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 நாள் வந்து சல்லுன்னு வந்து ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் இங்கே என்ன எதிர்பார்க்குறேன்னா, கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு பேரிஷ் கண்டிஷன் திரும்பிடுச்சு. சரிங்களா? ஸோ ஓவர் நைட்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரே அடியாக பேரிஷ் கண்டிஷனில் எனக்கு திரும்பிடுச்சு. ஸோ இது வந்து முழுக்க என்னுடைய டெக்னிக்கல் ப்ரோக்ராம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா என்னுடைய டெக்னிக் ப்ரோக்ராம் லாஸ்ட்டு பல வீடியோ அப்டேட்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது ப்ரோக்ராம் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து அதே டெக்னிக்கல் பேஸில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த டார்கெட் வந்து இது வந்து ஷார்ட் டைம் தான், நல்லா கவனிங்க. இது வந்து ஷார்ட் டைம் தான். எத்திரியம் லாங் டைம் சூப்பர் புல்லிஷாக இருக்குது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், எத்திரியம் லாங் டைம் சூப்பர் புல்லிஷாக இருக்குது. எத்திரியம் ஸ்பாட்டில் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா இது வந்து சும்மா ஷார்ட் டைம் தான். சரிங்களா? என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எத்திரியமுக்கு டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, புல் ரன் டார்கெட் வந்து 8,000லேருந்து 10,000 வரையும் ஈஸியாக டார்கெட் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எத்திரியமுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ஷார்ட் டைம் மூமெண்ட், ஒரு 20% ட்ராப் வந்து எத்திரியமுக்கு ரிமைனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் டார்கெட் எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னா 1700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எத்திரியம். சரிங்களா? எத்திரியம் வந்து 1700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் வந்து இங்கே எங்கேயும் ரிவர்சல் வந்துக்கு எனக்கு தெரியல. ஏன்னா ரிவர்சல் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது பேரிஷ் சிக்னல் கொடுத்துருக்கறனால ரிவர்சல் வந்து இந்த பாயிண்டில் தாங்க நமக்கு ரிவர்சல் இருக்குது. ஓகேவா? அதாவது 1700 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து எத்தனை % வந்து ட்ராப் இருக்குன்னா, ஓகே 30% இருக்குங்க. சரிங்களா? 30% வந்து ட்ராப் வந்து எத்திரியமுக்கு இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நமக்கு வருது, நல்லா பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கூட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்குப்படி இது மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்தனால இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் லைனாக நமக்கு வருது. ஏன்னா இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் லைன், இது வந்து பிரேக் டவுன் பண்ணால் இது பேரிஷ் ட்ரெண்ட் லைன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நேராக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 1700 இந்த ரீஜனுக்கு வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் போகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா ஓவராலாக வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது இப்போதைக்கு வந்து. ஏன்னா இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போனது, மேலே லிக்விடேஷன் எடுத்து ப்ரைஸ் மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் மறுபடியும் இங்கேருந்து இப்படி போகிறது வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து இப்படி உடச்சிட்டு இப்படி கன்சல்டேட் ஆகிட்டு கூட இப்படி வரலாம். இல்லைனா வந்து இப்படி மேலேயே இப்படி கன்சல்டேட் ஆகிட்டு ஸ்பீடாக உடச்சிட்டு இப்படி வரலாம். ஸோ 2 சினாரியோ இருக்குது. ஆக மொத்தம் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வரத்துக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்ட் வந்து அப்சைட் மூமெண்ட்டு இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து $1,700 வந்து அங்கே பெரிய லிக்விடேஷன் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து ப்ரைஸ் வந்து நல்லா பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ப்ரைஸ் வந்தான்னா, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தான்னா
ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது வந்து 1700 கிட்ட வந்து ப்ரைஸ் வந்துட்டான்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து சரியான மூமெண்ட்டு ஸ்ட்ரைட்டாக $4000. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக $4000. ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக $4000 போகிறதுக்கு எத்திரிமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வேறு ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருக்கறனால ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ இங்கே வந்து 30% மூமெண்ட் வந்து எத்திரிமுக்கு டம்புக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா. ஸோ இந்த 30% மூமெண்ட்டில் ஆல்ட்டுகைன் அடி வாங்கினா அடி வாங்கலாம். சரிங்களா. சில ஆல்ட்டுகைன் அடி வாங்கலாம், சில ஆல்ட்டுகைன் அடி வாங்க போகலாம். பட் வந்து ஆல்ட்டுகைனும் ஓவராலாக புல்லிஷில் தான் இருக்குது. இது வந்து ஷார்ட் டைம் மூமெண்ட்டு. அகைன் ஒரு எத்திரிமுக்கு ஒரு 30% டம்ப் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து ஃபெயில்ட் ஆகணும்னா இதுக்கு வந்து இடையில ஏதாவது கொஞ்ச நாள் கன்சல்டேட் ஆகிட்டோ ஏதாவது வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் மாற்றினா மட்டும்தான் இது ஃபெயில்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஏன்னா வந்து அடுத்து பிடிசி ரியாக்ட் ஆகுமானா எத்திரியம் ரியாக்ட் ஆகும் பொழுது பிடிசியும் 90 வரையும் வரது கூட பிடிசி கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய கிராஷ் வந்து வந்திருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ இதுவும் வந்துருச்சு. எத்திரியமும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கிராஷ் வந்து வந்துருச்சு. ஒரு 10% வந்து இது இப்படி கூட வந்திருக்கக்கூடாது எத்திரிமுக்கு. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த இடத்துல வந்து இப்படி வந்துட்டு இப்படி கன்சல்ட் ஆகிட்டு இப்படி போயிடணும். இதுதான் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். பட் வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டான். ஸோ இது வந்து ஒரு பெருசாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா. ஸோ இது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும்னா ஒரு ஷார்ட் டைம் ட்ரெண்டு மட்டும்தான். ஓகேவா. ஷார்ட் டைம் ட்ரெண்டு லாங் டைம் வந்து ஓவராலாக சூப்பர் புல்லிஷாக இருக்குதுங்க. ஓகேவா. ஸோ இது வந்து நான் பேனிக்குன்னு சொல்லலை. ஏன்னா நான் முழுக்க டெக்னிக்கில் தான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த டெக்னிக்கல் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதான் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னோடய டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லா அனலைஸும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா. ஓகே. இப்போ வந்து இந்த 1700க்கு ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து லாங் ஒன்று கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ லாங் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறது லேட் லாங்கு. சரிங்களா. இங்கே வந்து ஒரு லாங் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு $4000 வந்து டார்கெட் அடிக்கலாம். அது வந்து இங்கே வந்துட்டுனா தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப் $4000 தாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் கவனிங்க. ஏன் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் சொல்லலை. ஏன் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணியிருக்கு பிரேக்கப் பண்ணிவிட்டு கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போயிருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து இந்த கன்சல்டேட் ஆகும் பொழுது லிக்விடேஷன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கீழே வந்து லிக்விடேஷன் அடிப்பானுங்க. ஓகேவா. எங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல $1700 கீழே லிக்விடேஷன் இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதை எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ராப் வந்து ஒரு நியூஸ் இருக்கும். ஸோ அந்த நியூஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஈரான் இஸ்ரேல் வந்து நியூஸ் வந்து ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்து இதுக்கு வந்து ரீசனாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா. பட் வந்து நான் என்னோடய டெக்னிக்கல் மட்டும்தான் சொல்கிறேன். நியூஸ்லாம் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு ட்ராப் வரும்பொழுது அந்த நியூஸ் வந்து இந்த இடத்துக்கு ரியாக்ட் ஆகலாம். இந்த மாதிரி நியூஸ் வந்ததுனால இந்த மாதிரி ட்ராப் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து கிரியேட் ஆகலாம். சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே. பட் வந்து நான் நியூஸ் வச்சு சொல்லலை. முழுக்க என்னுடைய டெக்னிக்கல் வச்சு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா. ஓகே கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசிங். ஐம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். சரிங்களா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டெக்னிக்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.